வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது டாஃபி அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு எனக்கு முதல்ல அது ஞாபகம் வந்தது என்னென்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற குச்சி மிட்டாய் ஒரு நெய் மிட்டாய். மதுரையில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் கவரில் சுற்றி அழகாக வச்சுருப்பாங்க. பட் ஒரு பேக்கரி இதை ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுட் ஆர்ட் மதுரையில் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜா பார்லின்றது மதுரையில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது எப்படி இந்த பேர் வந்தது, இது எப்படி ஆரம்பிச்சது சொல்லுங்களேன். இது எங்கள் தாத்தா ஃபஸ்ட்டு இந்த ராஜாபாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணது. அதனால் அந்த ராஜாபாளையம் அப்படின்றனால அந்த ராஜா அவருக்கு பார்லி பிஸ்கட் வச்சு விற்றார் தலையில். அதனால பார்லி பிஸ்கட், அதனால ராஜா பார்லி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த குச்சி மிட்டாய் இருக்குது. வீட்டில் கேட்டு பார்த்தேன், இது எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தேன். அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. ஒரு 70, என்னோடய கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸாக இருக்குன்றது என்னோடய கணிப்பு. ஃபாதர் நிறையா இன்வைட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஜெர்மன் மியூனிக்கெலாம் அடிக்கடி போவார். கொண்டாடணும், ஜெர்மன் மாதிரியே கொண்டாடணும்னு இது பண்ணுவார். அங்கே இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னிக்ஸை உடனே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இந்த குச்சி மிட்டாய் ஒரு நெய் மிட்டாய்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ எல்லா பேக்கரியிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த கடல மிட்டாயை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தாத்தா நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா முந்திரி பருப்பு அண்ட் பட்ரு, அதனால தான் இந்த டேஸ்ட்டு. இதை வச்சு பண்ணுறனால இதோட தனித்துவமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இது கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஆனால் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இன்னும் இந்த ஓல்டு கஸ்டமர், தாத்தா காலத்து கஸ்டமர்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வராங்க, இன்னும் அந்த குவாலிட்டி அப்படியே இருக்குது அப்படின்றதான் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க சன்ஸு, அவங்க கிராண்ட் சன்ஸ் அவங்களாம் ஃபாரினில் இருக்கிறத வாங்கி குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்து விட்றாங்க. அங்கே குவாலிட்டிக்கான திருப்பி வராங்க, சொல்லுவாங்க இன்னும் அந்த தாத்தா காலத்து குவாலிட்டி ஒன்றும் இருக்குது, பழைய ப்ராடக்ட் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்னு. காலையில் நீங்கள் இங்கே கடைக்கு வரும்போது என்ன நினைப்பீங்க? திருப்பி வீட்டுக்கு போகும்போது என்ன நினச்சிட்டு போவீங்க? காலையில் எங்கள் தாத்தா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் அப்படின்னு நினைப்போம். இது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கோம். இன்றைக்கி நிறையா பேர் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அதனால் அந்த பேரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ராஜா பார்லியோட ஃபிலாசபி என்ன? அவங்களுக்கு என்ன மேஜராக அவங்களுக்கு என்ன அப்படின்னா குவாலிட்டியாக கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், வித்தவுட் கெமிக்கல். quality, hard work and dedication.
காஜா பார்லின்னு கதை எப்படி வந்ததுன்னு சொன்னீங்க, எப்படி ஆரம்பித்து இப்போ எப்படி வந்தீங்கன்னு. அண்ட் எனக்கு இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஐகானிக் பிளேஸ், நல்ல மதுரையில் இருக்கிற ஒரு பிஸியான ஒரு ஏரியா, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு இடம். ஓகே, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் டாக்கிங் டு யூ. அண்ட் நீங்கள் அந்த நெய் மிட்டாய் சொன்னதை வந்து நான் உள்ளே போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆஹா, வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இதில் இஸ் ஜஸ்ட் 3 ingredients. முந்திரி பருப்பு, சர்க்கரை, பட்டர், அவ்வளோதான். இந்த மூணுத்தை வச்சு வாட் அ பியூட்டிஃபுல் ஐகானிக் ப்ராடக்ட் தேவ் கிரியேட்டட். அண்ட் அவங்க சொன்னதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருத்தரோட விஷன் இன்றைக்கி இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் ட்ரூலி ஒன் ஆஃப் தோஸ் பிளேசஸ் தட் நீட்ஸ் டு பி செலிப்ரேட்டட் இன் மதுரை. அண்ட் இது பண்ணுறவங்க ட்ரூலி ஆர்டிஸ்ட் ஹூ கிரியேட் ஃபுட்.